கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் தேவ செய்தி நமக்கு இப்போ கேட்க போகிறோம். ஆண்டவர் பேச போகிறார். இன்றைக்கு யார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் குறைவுகள் காணப்படுகிறதோ எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக்கும்படியாய்த்தான் இன்றைக்கு பேச போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல குறைவு காணப்படுகிறதோ இப்போ நீங்கள் செய்தியை கவனமாக கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதை நீங்கள் உணர்வீங்க. நேரம் இந்த நேரம் செய்தியை நீங்கள் கேட்கிற போது ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவார். உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்கும்படியாய் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற தேவனாய் இன்றைக்கு வெளிப்பட போகிறார். இப்பொழுது கூட உங்கள் வீட்டில் அமர்ந்த இடங்களில் இப்போ இந்த செய்திக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு பேசுகிறதை நீங்கள் உணர போகிறீங்க. அவர் செய்கிற அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இப்போ நம்ம செய்தியை கேட்பதற்கு முன்பாக இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே இருந்த இடத்துல இப்போ தலைகளை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். ஆமேன் ஆமேன். வண்ணாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே, நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, இன்றைக்கும் இந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு கோடி நன்றிகளை இன்றைக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆமேன் அப்பா. இன்றைக்கும் தேவ செய்தி எங்கள் மத்தியில் வல்லமையாக இறங்கும்படியாக செபிக்கிறோம். அநேக இருதயங்களில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் இன்றைக்கு பதில் இந்த செய்தியின் மூலமாக கிடைக்கும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் இன்றைக்கு நிறைவாகும்படியாக செபிக்கிறோம். யார் யாரெல்லாம் இன்றைக்கு என் வாழ்க்கையில் இந்த காரியத்தில் நான் குறைவுபட்டு இருக்கிறேனே, நிறைவு எப்பொழுது தான் என் வாழ்க்கையில் வரும் என்று சொல்லி இன்றைக்கு அவளாய் காத்திருக்கிறார்களோ, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் இன்றைக்கு நிறைவானவர் இறங்கும்படியாக செபிக்கிறோம். நிறைவான தேவன் நீர் வரும்போது எல்லா குறைவுகளும் மாறும் சுவாமி. இன்றைக்கு நிறைவான தேவன் எல்லா வீடுகளுக்குள்ள இன்றைக்கு வரும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் இன்றைக்கு மாறட்டும் சுவாமி. தரித்திரங்கள் மாறட்டும் சுவாமி. எந்தெந்த குறைவுகள் காணப்படுகிறதோ, படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் குறைவு காணப்படுகிறதோ, அப்பா வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு சம்பளத்தில் குறைவு காணப்படுகிறதோ, அப்பா இன்றைக்கு எந்த காரியத்தில் ஒரு குறைவை பிள்ளைகள் பார்க்கிறார்களோ, இன்றைக்கு எல்லா காரியங்களிலேயும் இன்றைக்கு என் தேவன் நிறைவை
கொடுக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா. இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் ஒவ்வொருவர் மத்தியிலும் நீங்க இடைப்படும்படியா செபிக்கிறேன். ஆவியானவர் தாமே எல்லாரையும் மறைத்து நீங்க வெளிப்படுங்க. செய்தி கொடுக்கிற மகனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியா கூட செபிக்கிறேன். நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம் சுவாமி. கர்த்தர் இந்த இடத்துல நீங்க மகிமையா இறங்கி உங்களுடைய வார்த்தைகளை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும்படிக்கு நீங்க அழகாய் பேசும்படியா செபிக்கிறோம். நம்முடைய வார்த்தை வல்லமையா இன்றைக்கு எங்க மத்தியில இறங்கட்டும் சுவாமி. உங்களுடைய கரங்கள்ல தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் எல்லா நிகழ்வும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் பெரிய காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர்களை ஆஸ்வதிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாகவும் இன்றைக்கு அழைத்து வந்ததை நினைத்து நான் தேவனை துதிக்கிறேன். தேவன் இம்மட்டுமாய் நம்முடைய 9 மாதங்களை கடந்து ஒரு 10வது மாதத்தை காணும்படி தயவு செய்திருக்கிறார். அவருடைய கிருபை பெரியது. இன்றைய செய்திக்கு ஆதாரமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் விரும்புகிற சத்திய வேத வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வேத வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவர் இன்றைக்கு இந்த மாதத்திலே இந்த நாளிலே இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். நிறைவாக்குவேன். உங்கள் வாழ்க்கையிலே நான் இருந்து கூடவே இருந்து உங்களை வழிநடத்தி நிறைவாக்குவேன். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் கல்லூரியில் படித்து விட்டு இந்த படிப்பினுடைய நிலை நிறைவடையாமல் இருக்கலாம், முழுமை அடையாமல் இருந்திருக்கலாம், குறை உள்ளதா இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நிறைவுள்ளவனாய் மாற்றுவேன். நீங்க செய்யற வேலையில, நீங்க செய்யற காரியத்துல நீங்கள் குறைவுகளோடு காணப்படலாம். என் ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னை நிறைவுள்ளவனாய் மாற்றுவேன். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் கற்பத்தின் கனி இல்லாதபடி, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாதபடி அங்கலாய்ப்போடு நீங்கள் இருந்து கொண்டு குறைவுகளோடு காணப்படலாம். என் தேவன் இந்த மாதத்தில் உனக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னை நிறைவுள்ளவனாய் மாற்றுவேன். உன் எதிர்காலத்தை குறித்து நீ பலவிதமான குறைவுகளோடு நீ காணப்படலாம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னை நிறைவுள்ளவனாய் மாற்றுவேன். கிருபை நிறைந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்குள் உங்களை நிறைவாக்குவேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு வாழ்க்கையில பல விதமான குறைவுகள். என்ன வேலை செய்தாலும், என்ன தொழில் செய்தாலும், என்ன முயற்சி செய்தாலும் குறைவுகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு, வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டு, சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டு, இதை பின்தொடரவா, இதை விட்டு விடவா, இதை விட்டு விலகி விடவா, இல்லை நிறைவேற்றவா என்ற அங்கலாய்ப்போடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்குத்தான் இதை ஆண்டவர் வாக்கு சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம், குறைவை எல்லாம், உன்னுடைய தேவையெல்லாம் அவர் நிறைவாக்க போகிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை பார்த்து பலவிதமான விமர்சனங்களை பேசும்போது, நான் குறைவாய் இருக்கிறேன், குறைவுள்ளவனாய் இருக்கிறேன் என்று நீங்கள் வேதனையோடு உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உனக்குள் வாசம் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய சித்தத்தின்படியே, அவருடைய தீர்மானத்தின்படியே உன்னை நிறைவுள்ளவளாய் நிறைவான வாழ்க்கை தரும்படி கர்த்தர் மாற்றப் போகிறார். எடுத்து வாசிக்க போகிறோம். ஏனென்றால் எங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அங்கே நிறைவு வரும். சக்கேயு வாழ்க்கையிலே ஆமென், செல்வம் இருந்தது, குறைவும் இருந்தது. இயேசு வந்தால் அந்த குறைவு மாறி நிறைவுள்ளவனாய் மாறினான். வாசிப்போம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வேத வசனம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை,
கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் வாக்கு தத்தம் சொன்னபடியே பாருங்க, மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலயத்தில் எண்ணெய் குறையவும் இல்லை. யாருக்கு சொன்னா அப்படின்னா, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை சந்தித்து, எலியாவை சந்தித்து சாரிபாத்துக்கு அனுப்பினார். அங்கு ஒரு விதவையை சந்திக்க சொன்னார். பாருங்க, அந்த வார்த்தை அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிப்போம் 9வது வேத வசனம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். என கண்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எங்கே குறைவு உள்ளதோ அங்கே நிறைவை கொடுக்கத்தான் அவர் தீர்மானித்தார், நடத்தினார். சாரிபாத்தில் இருந்த அந்த விதவை குறித்து சாரிபாத் இந்த பெண் தன்னுடைய தேவைக்காக வேண்டுதல் செய்தாலோ இல்லையோ தெரியல. ஆனா சாரிபாத் விதவினுடைய குறைவை நிறைவாக்க கர்த்தர் நினைத்தார். அவருடைய ஏழ்மையை நினைத்தார், அவருடைய சூழ்நிலையை நினைத்தார். ஆகவேதான் அவளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், எலியாவை கொண்டு நன்மை செய்யும்படி. பாருங்க, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அங்கே போய் தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். என கண்பார்ந்தவர்களே, சாரிபாத்தையும் அந்த விதவையையும் அந்த பட்டணத்தையும் தெரிந்தெடுத்தவர் தேவன். உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் கூட, என் காரியத்தில் யாரும் எனக்கு உதவி செய்வதற்கு இல்லை, நான் தனிமையாய் இருக்கிறேன், தேவையில் இருக்கிறேன், என் சூழ்நிலையை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை, என் காரியம் யாராலும் வாய்க்கப்பட முடியவில்லை என்று ஒருவேளை நீங்கள் அங்கலாய்க்கப்பட்டு தனித்து விடப்பட்டதை போல நீங்கள் வாழலாம். இன்றைக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். அவரே சொல்லுகிறார், எப்படி சாரிபாத் விதவையை பராமரிப்பதற்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினாரோ அதே போல கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக கடந்து வருகிறது. உங்கள் குறைவுகளை எல்லாம், உங்கள் தேவைகளை எல்லாம் தேவன் நிறைவுள்ளதாய் மாற்றுவார். என கண்பார்ந்தவர்களே, எலியா தீர்க்கதரிசியான எலியா அந்த சாரிபாத்துக்கு போய் அந்த விதவையை சந்தித்த போது அந்த நிலையை பாருங்கள். அவள் எப்படிப்பட்டவளாய் இருந்தாள் என்று அந்த தீர்க்கதரிசி அந்த சாரிபாத் விதவையோடு பேசும்போது அவள் வாயில் வருகிற வார்த்தையை பார்ப்போம். வாசிப்போம், 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும், பானையில் ஒரு பிடி மாவும், கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று சொன்னான். தண்ணீர் கொண்டு வர போகிற போது அப்படியே கொஞ்சம் அப்பமும் கையிலே எனக்கு கொண்டு வா என்று அந்த தீர்க்கதரிசி இறைவாக்கினர் சொன்னார். அப்போது அந்த வார்த்தையை கேட்ட அந்த விதவை சொன்ன வார்த்தை, பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, கொஞ்சம் மாவுதான் இருந்துச்சு, கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்துச்சு. கொஞ்சத்தை வைத்து வாழ முடியாத நிலையில் இருந்த வாழ்வினுடைய குறைவினுடைய உச்சத்துக்கு சென்று முடிவடையும் நேரத்திலே அந்த விதவை இருந்தாள். அந்த விதவையை சந்திக்கத்தான் தேவன் தீர்க்கதரிசியான எலியாவை அனுப்பினார். என கண்பார்ந்த இந்த விதனுடைய வார்த்தையை கேட்டு இப்போது அமர்ந்திருக்கிற உங்களுக்கும், நீங்க கூட கொஞ்சம் குறைவினுடைய உச்சத்தில் இருக்கலாம், தேவையுடைய உச்சத்தில் இருக்கலாம், தேவனுடைய சூழ்நிலை நெருக்கப்பட்டு நிற்கலாம். இனி வழி இல்லை, இனி முடிவில்லை, இனி தெளிவில்லை, இனி எந்த காரியம் எனக்கு வாய்ப்பதற்கான வழியே இல்லை என்று கூட நினைக்கலாம். சாரிபாத் விதவையை கர்த்தர் அறிந்திருந்ததை போல உன்னையும் ஆண்டவர், உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என கண்பார்ந்தவர்களே, அந்த கடைசி இருக்கிற அந்த கொஞ்சம் மாவுக்காக, அந்த எண்ணெய்க்காக, அதை அப்பம் சுட்டு தன் பிள்ளைக்கு எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்ற வாஞ்சையோடு சுள்ளிகளை பொறுக்க வந்த அந்த பெண்ணைத்தான், இந்த சிறியைத்தான் தீர்க்கதரிசியான
எலியா சந்தித்து பேசினார். நீங்கள் கூட அப்படித்தான், இன்னும் கொஞ்சம் தானே என்ன செய்யலாம் என்று அங்கலாய்த்து தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் இருக்கலாம். இப்போது உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். பாருங்க, இவள் ஆயத்தப்படுத்துவது கடைசி முடிவு. குறைவுள்ள உணவை சாப்பிட்டு சாகத்தான் வேண்டும் என்று நினைத்தாள். கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த விதம் வேறு, சூழ்நிலைக்கு வேறு, காரியம் வேறு. உனக்கு ஆண்டவர், உங்களுக்கு ஆண்டவர் ஒன்றை ஆயத்தப்படுத்தி வைத்துத்தான் இந்த தேவனுடைய வார்த்தையை இப்போது கேட்க வைக்கிறார். இந்த செய்தியை தற்செய்தெல்லாம் நீங்க பார்க்கல. தேவன் தன் அநாதி தீர்மானத்தின்படியே தான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீயும் அடுத்த வழி இல்லை, அடுத்த சூழ்நிலை எதுவும் எனக்கு வாய்ப்பதற்கான காரியம் இல்லை என்று அங்கலாய்த்த ஒரு முடிவில் இருக்கலாம். ஒரு ஆயத்தத்தோடு வந்தவளுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து புறப்பட்டது. பாருங்க ஒரு வார்த்தை. தொடர்ந்து அந்த அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே. முதல்ல சொன்ன வார்த்தையை பாருங்க, பயப்படாதே. நீங்க கூட பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க, பயப்படாதே. நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. நீ நினைத்தபடி நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் பாருங்க, நீ என்ன நினைவுகளோடு சொல்லி விறகு பொறுக்க வந்தாயோ, எந்த காரியத்திற்காக உன் பிள்ளைக்காக ஏக்கத்தோடு வந்தாயோ, அதை நீ முதல்ல உன் வார்த்தையின்படி நீ ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க, அவளே கொஞ்சம் மாவு, கலையத்துல கொஞ்சம் எண்ணெய், தனக்கே போதாது, தன் பிள்ளைக்கே போகாது, இதோட வாழ்வு முடிந்து விட்டது, இதோட ஆகாரம் முடிந்து விட்டது, இதோடு உணவுக்கான வழியே இல்லை 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 என்ற ஒரு பெரிய துக்கம் நிறைந்த உள்ளத்தோடு வந்தவள் இந்த விதவை தன்னை நினைத்ததை விட இந்த விதவையை கர்த்தர் நினைத்தார். பாருங்க, உங்களுக்கு ஆண்டு சொல்லுகிறார், உன்னை ஆண்டு நினைவு கூறி இருக்கிறார். என கண்பார்ந்தவர்களே, இவள் முடிவினுடைய குறைவினுடைய ஆழத்துல கிடந்தவளுக்கு தீர்க்கதரிசியான எலியா சொல்றாரு, முதல்ல ஒரு அப்பத்தை சுட்டு எனக்கு கொண்டு வா, பிறகு உன் பிள்ளைக்கும் உனக்கும் குமாரனுக்கும் நீ பண்ணலாம் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட போது பாருங்க, அடுத்த வசனம் சொல்ற பாருங்க. இப்பதான் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்ற 14வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிப்போம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, முதல்ல எனக்கு கொடுத்துரு ஒரு அப்பத்தை, பின்பு உனக்கும் பிள்ளைக்கு ஆயத்தப்படுத்து. ஆனா என்ன நடக்கும்? தேசத்துல மழை பெய்யும் வரை மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஒரு குறைவினுடைய நிலையில வாழ்ந்த சாரிபாத் விதவைக்கு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை தேவ மனுஷன் சொல்லின போது அவள் இருதயத்தில் இருந்த பயம் மாறியது, ஒரு நம்பிக்கை உண்டானது. குறைவை நிறைவாக்குற கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அவள் சொன்னார் பாருங்க, செய்தார் பாருங்க. 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். முதல்ல அவள் சொன்னபடி செய்ய வந்தவள் இப்ப தேவனுடைய மனிதனை சந்தித்த பின்பு பாருங்க, எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். குறைவான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாய் மாறியது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, உன்னோடும் ஆண்டவர் பேசுகிறார், உனக்காகத்தான் ஆண்டவர் பேசுகிறார்.
இது வைத்து நான் எப்படி என் திருமணத்தை நடத்துவேன், இதை வைத்து என் பிள்ளைகள் எப்படி நான் திருமணத்தை நடத்தி கொடுப்பது, இந்த காரியத்தில் நான் எப்படி இதை கடந்து போவது, இந்த காரியத்தில் நான் எப்படி இதில் மீட்டுக் கொள்ளப்பட முடியும் என்று ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து நிற்கலாம். உனக்கு தேவன் வார்த்தை சொல்லப்படுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஆமே உங்கள் குறைவுகள் எல்லாம் தன் மகிமையிலே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார். நீங்கள் நிறைவாய் மாறி விடுவீர்கள். 9 மாதம் நடக்காம இருக்கலாம். இந்த மாதம் உங்களை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவுள்ளவனாய் உன்னை மாற்றப் போகிறார். ஆமென். விசுவாசிப்போ தேவ கரத்திலிருந்து அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். பாருங்க, ஒன்றுமில்லாத நிலையில கொஞ்சம் மாவோட கொஞ்சம் எண்ணெயோடு தன் வாழ்வினுடைய முடிவை நிலையில இருந்த அந்த பெண்ணுக்கு ஒரு அற்புதத்தின் துவக்கம் நடந்துச்சு. பாருங்க, மற்ற எந்த விதவி வீட்டுல சாப்பாடு இருந்துச்சோ இல்லையோ, மற்றவருடைய வாழ்க்கையில அங்க ஆகாரம் இருந்ததோ இல்லையோ, ஆனா சாரிபாத்தில் இருந்த இந்த பெண் வாழ்க்கையில, எலியா தீர்க்கதரிசி இருந்த இந்த ஸ்திரீ வாழ்க்கையில ஒரு நாளும் குறைவில்லை. அவர்கள் அநேக நாள் சாப்பிட்டு திருப்தியாய் இருந்தார்கள். உங்க வாழ்க்கையிலும் நீங்க திருச்சபையில் இருங்க, தேவனோடு இருங்க, தேவனுடைய சத்தியத்தை வாழ்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கையிலே குறைவுகள் என்பது இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் உன்னை நிறைவுள்ளவளாய் நடத்துவார். ஆமென். இன்னொரு வேத பகுதியை வாசிக்க போறோம், எடுத்துக்கொள்ளுவோம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற போது நமக்கு கீழ்ப்படுகிற இருதயம் இருந்தால், எப்படி ஆகார் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்ததோ, எப்படி இந்த சாரிபாஸ் பெண்ணுடைய வாழ்க்கையில மாற்றம் நடந்தது, எப்படி சகை வாழ்க்கையில மாற்றம் நடந்ததோ, அதை போலவே வேதத்தில் சொல்லப்பட்ட சம்பவத்தை போலவே உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதத்தில் நடக்கும். நீங்கள் விசுவாசித்தால் தான் அந்த மகிமைகளை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, எத்தனையோ செய்தி கேட்கிறேன். அதுபோல ஒரு தேவ செய்தி கேட்டீங்கன்னா, இது உனக்குள்ள ஒரு மிராக்கிள், உனக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது. நீ கேட்க செவியுள்ளவளாய் அமர்ந்தால் உன் குறைவு இனி இருக்க போவதில்லை. நீ நிறைவுள்ளவளாய் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த போகிறாய். எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வாசிப்போம். 22வது வேத வசனம். இயேசு அதை கேட்டு, பாருங்க, இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் உனக்கு இந்த உலகத்துல உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, ஒரு வாலிபன் இயேசுவை தேடி வந்தான். அவரிடத்தில் சில கேள்விகளை கேட்டான், சில காரியத்தை கேட்டான். கர்த்தர் அவனோடு பேசினார். பேசின பின்பு அவனுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். எப்படி எலியா அந்த சாரிபாத் ஸ்திரீக்கு ஒரு காரியத்தை சொன்னார், அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே ஒரு காரியத்தை சொன்னார். இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நம்மிடம் இருக்கிற குறையை நாம் கண்டுகொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது, பிறர் அதுதான் அறிந்து கொள்ள முடியும். இப்ப இயேசுவே சொல்லுகிறார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று சொல்லுகிறார். அந்த குறை என்ன என்று சொல்லிவிட்டார். என்ன கண்பார்ந்தவர்களே, அவன் இயேசுட என்ன கேட்டான் அப்படின்னா, வாசிப்போம் 18ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, 18வது வேத வசனம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். என கண்பார்ந்தவர்களே, இயேசுட கேட்டான், எனக்கு நித்திய ஜீவன் வேணும். ஏன்னா உலகத்துல ஐஸ்வர்யவான், உலகத்துல உனக்கு எல்லாம் இருக்கு. ஆகவே அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது, ஒரு தேவை இருந்தது. தனக்கு இன்னொரு காரியத்துல நான் நிறைவு அடையவில்லை என்று ஒரு குறைவோடு இருக்கிறேன் என்று உணர்ந்த மனிதனாய் கேட்ட, நான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு என்ன சொன்னார் பாருங்க. 20ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு,
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். ஆமென். பாருங்க, இவன் கற்பனைகளை அறிந்திருக்கிறான், கற்பனைகள் வாழுகிறான் என்று ஆண்டவருக்கு தெரிந்தது. அங்கதான் சொன்னார், வேத பிரமாணத்துல 10 கற்பனைகள் 10 கட்டளைகளை குறித்து மோசேக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனம், அந்த வெளிப்பாடை குறித்து, அந்த தரிசன கற்பனைகளை குறித்து கர்த்தர் நீ அறிந்திருக்கிறாயே அப்படி கேட்டாரு. உடனே அவன் சொன்னா பாருங்க, அதற்கு அவன் இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். அவன் அறிந்தவனாக மட்டுமல்ல, அதை கடைப்பிடித்து கை கொண்டு வாழுகிறவனாகத்தான் இருந்தான். ஆனாலும் அவனுக்குள்ள நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கை இல்லை. கற்பனைகள் எல்லாம் அறிந்திருந்தான், கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு சிறு வயது முதல்ல கரெக்டாக சரியாக அதன்படி வாழ்ந்து வந்த மனிதன். ஆனா பிரியமானவர்களே, அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது, நான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியுமா என்று. உங்களுக்குள்ளேயும் நீங்களும் சில நல்லா ஜெபம் பண்ணலாம், நல்லா ஊழியம் செய்யலாம், நல்லா சபையில பல வேலை செய்யலாம். உங்களுக்குள்ள கூட சில நேரம் இப்படி கேள்விகள் எழும்பி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இப்போ உன்னோடு பேசத்தான் இந்த வார்த்தையை உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு பெரிய காரியம் இது. கற்பனைகள் எல்லாம் கடைப்பிடித்தான், உலகத்தில் ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்தான். கற்பனைகள் எல்லாம் நல்ல அறிந்திருந்தான், உலகத்திலே செல்வத்திலே செழித்திருந்தான். ஆனா அவன் ஆத்துமாவிலே ஒரு ஏக்கம் இருந்தது, எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமா என்ற ஏக்கம் இருந்தது. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வேனா என்ற ஏக்கம் இருந்தது. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அறியாதவன் இயேசுவிடம் கேட்டான். இப்ப ஆண்டவர் சொன்னார் பாருங்க, கற்பனைகளை அறிந்து கொண்டாய், உலகத்துல செல்வந்தனாய் வாழுகிறாய், கற்பனைகளை கடைப்பிடித்தாய், உலகத்துல குறைவில்லாமல் வாழுகிறாய். ஆனாலும் நீ நிறைவடைய வேண்டும் என்று சொன்னால், அவர் சொன்ன வார்த்தை, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் வித்து தரித்திரருக்கு, அப்படின்னா ஏழைகளுக்கு கொடுன்னு சொன்னார். ஏழைகளுக்கு கொடு, அப்படி என்ன உண்டாகும்? அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். பூமியில பொக்கிஷம் இருந்ததுங்க, பூமியில செல்வம் இருந்தது, பூமியில எல்லா அந்தஸ்துகளும் அவனுக்கு இருந்தது. காரணம், அவன் கற்பனைகளின்படி எல்லாம் அவனை கடைப்பிடித்து நடந்து வந்தான். அதுவும் எனக்கு அன்பார்ந்தவர்களே, பூமியில பொக்கிஷம் நிறைந்தவனாய் வாழ்ந்தா. ஆனா பரலோகத்தில் அவனுக்கு பொக்கிஷம் இல்லை, பரலோகத்தில் அவனுக்கு அங்க பங்கு உண்டாகல. ஆகவேதான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும், என் குறைவை மாற்ற என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு அங்கலாய்ப்போடு ஆண்டவரை தேடி வந்தான். இயேசு சொன்னார், இன்னும் ஒரு குறைதான் இருக்கு, அதுக்கு ஒரே வழி இருக்கு, உனக்கு உண்டானவள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு, தேவையில் உள்ள ஏழைகளுக்கு கொண்டு சொன்னார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, பூமியிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க தெரிந்த இந்த மனிதனுக்கு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த ஆர்வம் இல்லை. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அடுத்த வருஷம் சொல்லப்படும் 23ஆம் வசனம் வாசிப்போம். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான். பாருங்க, ஜெபம் பண்ணுவதற்கு, தேவனுடைய வார்த்தையை கற்பனை கடைப்பிடித்து வாழ்வதற்கு அவனுக்கு மனது இருந்தது. ஆனால் தனக்குரியதை பகிர்ந்து கொடுப்பதற்கு அவன் இருதயத்துல இடமில்லை. அதுதான் பிரியமானவர்களே, அவனுக்கு பரலோகத்துல பொக்கிஷம் இல்லை. உங்களுக்கு ஜெபம் பண்ண அநேகர் கற்றுக் கொடுத்திருக்கலாம், உங்களை ஆலயத்தில் பணி செய்ய அநேகரை உங்களை உருவாக்கலாம். இவைகள் இந்த உலகத்துல உன்னை செல்வம் உள்ளவர்களாய் சமாதானம் உள்ளவனாய் வாழ வைத்து விடும். ஆனா நீ ஆண்டவர் நாமத்திலே தரித்திரருக்கு, ஏழைக்கு கொடுப்பதுதான் உன்னை பரலோகத்திலே உன்னை பொக்கிஷம் உள்ளவனாய் மாற்றும். உலகத்துல நீங்க நிறைய கார் வச்சிருக்கலாம், நிறைய சம்பாதிச்சு பொருட்களை வாங்கி வச்சிருக்கலாம்.
ஆமே, விலை உயர்ந்த வீடுகளை, கார்களை, பொருட்களை வாங்கி அனுபவித்து வரலாம். இவைகளெல்லாம் உலகத்தை விட்டு நீங்கள் மரித்து போன பின்பு ஒன்று கூட வராதுங்க, எதுவுமே இருக்காது. நீங்கள் பிள்ளைகள் பயன்படுத்துவார்கள், மற்றவர்கள் எல்லாம் விற்று போடுவார்கள். ஆனால் பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஆகவேதான் உன்னோடு பேசுகிறார். உனக்குரியதை விற்று ஏழைகள் கொடு. ஆமே, பகிர்ந்து கொடுக்கிறதுக்கு நீ பழகு. ஏழைகளுக்கு கொடு. ஆண்டவருக்கு நாமத்தில் கொடுக்க வேண்டியதை கொடு. நீ ஐஸ்வர்யனா வாழ வேண்டும் என்று மட்டுமே விரும்பாதே. கொடுத்து பகிர்ந்து கொடுப்பதற்கு இடம் கொடுத்தால், உள்ளத்தில் இடம் கொடுத்தால், நீ பரலோகத்திலே பங்கு உள்ளவனாய் இருப்பாய். என கண்பார்ந்தவர்களே, அவர் சொல்லுகிறார், என் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குறைவுகள் மாறப்போகிறது. நிறைய உள்ளவனாய் வாழப்போகிறாய். பூமியிலே வாழும்போது நிறைவாய் வாழ்வாய். பூமியை விட்டு கடந்து போனாலும் நிறைவுள்ள தேவனோடு நீ வாழ்வாய். நீ செய்ய வேண்டிய காரியம், எலியாவின் வார்த்தைக்கு சாரிபாத் எப்படி கீழ்ப்படிந்தாளோ, தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி இந்த மனிதன் கீழ்ப்படியாமல் அதை இழந்து விட்டானோ, யோசித்து பாருங்க. கீழ்ப்படிந்தவள் சுதந்திரித்து கொண்டாள், கீழ்ப்படியாதவள் இழந்து விட்டாள். இந்த மாதத்துல நீங்களும் என் குறைவெல்லாம் மாறணும், என் வாழ்க்கை இருக்கிற தடையெல்லாம் நினைக்கிறீங்களா? ஒப்பு கொடுங்க, ஜெபமும் பண்ணுங்க, பகிர்ந்து கொடுக்க வேண்டியதை பகிர்ந்து கொடுங்க. நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்காதீர்கள். என்னால் பலரும் வாழ வேண்டும் என்று உங்களுடைய உழைப்பின் வருமானத்துல பலருக்கு பகிர்ந்து கொடுங்க. உங்க ஜெபத்துல பலருக்கா ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபமும் உங்க உதாரணமான காரியமும் தேவனை மகிமைப்படுத்தும். நாம் ஜெபிப்போம். இந்த மாதம் கர்த்தர் உங்களை விசேஷமாய் ஆஸ்வதிப்பா. இந்த மாதம் கர்த்தர் குறைவில்லாமல் நடத்துவா. உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த குறைவெல்லாம் காணப்பட்டு வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு நிற்கிறாயோ மகளே, மகனே, அதில் நீ நிறைவை கர்த்தரை காண வைப்பார். கண்களை மூடுவாயா, உன் உள்ளத்தை திறந்து கொள். சாரிபாத் விதவையினுடைய இருதயம் எலியா சொன்ன வார்த்தைக்கு அப்படியே திறந்து இருந்தது. ஆனா அந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு தன் இருதயத்தை திறந்து கொடுக்கல. ஆகவேதான் அவன் தூக்கத்தோடு போயிட்டான். நீ திறந்து கொடுப்பாயா? கண்களை மூடும். அன்பின் பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த புதிய மாதத்துக்குள் வந்திருக்கிறோம். சோத்திரம். இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்ட இந்த பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் குறைவெல்லாம் நிறைவாக்கும்படி நீர் ஆஸ்வதிப்பீராக. ஆமென் ஆண்டவரே. சாரிபாத் விதவினுடைய தேவை தேவனுக்கு தெரிந்திருந்தது. இந்த பிள்ளைகளுடைய தேவை, இந்த குடும்பத்தின் தேவை, இவருடைய வேலையின் தேவை, இவருடைய சூழ்நிலையில் இருக்கிற அந்த தேவைகளை நீர் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கே அவைகளை இவள் கொடுப்பீராக சுவாமி. பஞ்சம் தீரு மட்டும். ஆமே, சாரிபாத் வீட்டுல குறைவே இல்லப்பா. இவங்க வீட்லயோ உங்க வருகை மட்டும் ஒரு குறைவில்லாமல் நடத்தும்படி உங்களை ஆஸ்வதிங்கப்பான்னு செபிக்கிறேன். ஓ மகிமை அந்த பிள்ளைகளை நிரப்புவதாக. ஓ என்ன செய்தாலும் முன்னேற முடியாத தடை அப்படியே விலகுவதாக. ஒரு தேவ பிரசனை இப்பொழுது வீடுகளை நிரப்பும்படி செபிக்கிறோம் ஐயா. ஆமே, குறைவுள்ள இந்த குடும்பம், குறைவுபட்டு போன இந்த சூழ்நிலை இப்பொழுதே மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. துக்கத்தோடு இருந்த அந்த மனிதன், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாத நிலையில வாழ்ந்த மனிதனை போல இவர் ஒரு நாளும் இருந்து விடாதபடி கர்த்தர் காப்பீராக. நிறைவுள்ளவராய் இருந்து இவளை நிறைவுள்ளாய் நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை விசேஷமாய் ஆஸ்வதிப்பாராக. God bless you.